தேசம். ரசா, இதை குடிப்பா. வேணாத்தா. அப்படி சொல்லாத கண்ணு. இந்த கஷாயம் குடிச்சாதான் உடம்புக்கு நல்லா ஆகும். குடிப்பா. கொடுங்க அண்ணே, நான் கொடுக்குறேன். நாம சொன்ன யாரு கேக்குறா? அந்த சாமியே பொங்கி எழுந்து வந்து அழிச்சாதான் சரிப்படுங்கிற நிலைமைக்கு போயிடுச்சு. கருப்பு பொங்கனா தாங்குமா? வெளியே என்னது 2 நாள் அதையே புலம்பிக்கிட்டு வீட்டுக்குள்ள பொண்ணு விழுந்தா பேசாம என்ன பண்றது? பாவம் புள்ள ஜுரத்துல பயந்து போய் கிடக்குறான். இன்னொருத்த முடங்கி கிடக்குறான் மூளையில. சரி வாய மூடு. முதல்ல என்ன அடக்கிறத விட்டுட்டு யோசிக்கிற வழியை பாருங்க. அடியே, என்னடி என் பிள்ளையவே அதிகாரம் பண்ண ஆரம்பிச்சுட்ட? என்ன நினைச்சிட்டு இருக்கிற உன் மனசுல? ஊருக்குள்ள வந்தது கருப்பு சாமி இல்லடி. நான் சொல்றேன் கேட்டுக்க. கருப்பும் இல்ல வெளுப்பும் இல்ல, எவனோ களவாணி பையன். நானும் அதைத்தான் நினைக்கிறேன் ஆத்தா. இந்த ஊர்க்கார பசங்க வேலை வெட்டி இல்லாம கதை கட்டி விட்டுருக்கானுங்க. இல்ல இல்ல, அது கருப்பு தான். நானே பார்த்தாத்தா, அது கருப்பு தான். அது கருப்பு தான். அது கருப்பே தான். ஏலே, 2 நாளா இதையே சொல்லிட்டு வீட்டுக்குள்ளேயே உட்காந்துக்கிட்டு இருக்கிறிய. போய் வேலையை பாடுறா. மாட்டை பிடிச்சிட்டு போய் மேய்ச்சிட்டு வா. இல்ல போக மாட்டாத்தா. இல்ல போக மாட்டேன். இல்ல போக மாட்டேன். போக மாட்டேன். போக மாட்டேன். அதான் பாவத்தை பண்ணிவிட்டேன். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அத்தா. அதான் அந்த பிறந்தாம ஐயாவுக்கு எதிராக சாட்சி கையெழுத்து போட்ட அந்த குமாரசாமி ஐயாவை கருப்பு கொண்டுடுச்சு. நானும் இங்க நட்டு போட்டிருக்காத்தா. எனக்கு ரொம்ப பயமா இருக்காத்தா. நான் போக மாட்டாத்தா. கருப்பு என்ன கொண்டு போடாதா. நான் போக மாட்டாத்தா. ஏன்டா பொம்பளை மாதிரி மூலையில உட்காந்து அழுதுங்க? போய் ஆக வேண்டிய வேலையை பாருங்க. கருப்பான் கருப்பு. என்ன விட்டாத்தா. நான் இங்க இருக்கவே மாட்டாத்தா. இது கருப்பு பூமியாத்தா. நான் எங்க ஊரு பக்கம் போய் ஏதாச்சும் வேலை வெட்டி செஞ்சு பொழைச்சிக்கிறேன். என்ன விட்டாத. நீ ஊரு பக்கம் போக வேண்டாம். இந்த பாரு, நீ கிட்ட வாங்கின பணத்துக்கு இங்க வேற யாரா வேலை செய்வா? நீ பேசாம இங்கே இரு. அந்த கருப்பு வந்து உன்னை என்ன செய்யுதுன்னு நான் பார்த்துக்கிறேன்டா. போகடி உள்ள.
கருப்பா என்ன பண்ணிச்சிரு கருப்பா. அந்த கிழமை கூட சேர்த்து கொடுக்கறா நிறைய பாவத்தை பண்ணிவிட்டேன். உன் பூமி விட்டே போற கருப்பா. என் ஊருக்கு போய் ஏதாச்சும் பிச்சை எடுத்து பொழைச்சிக்கிறேன். என்ன ஒண்ணு பண்ணிடுறது, என்ன ஒண்ணு பண்ணிடுறது, ஒண்ணு பண்ணிடாத, என்ன ஒண்ணு பண்ணிடு. ராசு கிளவிக்கிட்ட சொல்லிடுறது, கிளவிக்கிட்ட சொல்லிடுறது, கிளவிக்கிட்ட சொல்லிடுறது, கிளவிக்கிட்ட சொல்லிடுறது. இட்ஸ் ஓகே. நீங்க என்ன ஃபீல் பண்றீங்கன்னு எனக்கு புரியுது. பயப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன். சார் இந்த ஆராய்ச்சியெல்லாம் செய்ய விடாம தடுக்க வேண்டியது என் பொறுப்பு. இதை பத்தி தான் நான் ஆராய்ச்சி செஞ்சுட்டு இருக்கேன். போங்க, அவரை தொலைச்சிட மாட்டீங்க. இந்தாம்மா. இது வாழ்னு சொன்னீங்களே. இல்ல, அது எப்போ வெளியே எடுத்தாலும் ஏதாவது ரத்த காயப்படுது. வேண்டாம். இல்ல சார், பரவாயில்ல. வேண்டாம் ரீனா, ப்ளீஸ். அது மேலே என்னெல்லாம் எழுதிருந்துச்சோ அதெல்லாம் அப்படியே அதில் காப்பி பண்ணியிருக்கேன். ஒரு விதத்தில் இந்த விஷயத்தெல்லாம் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிட்டதுலேருந்து எனக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்குமா? இதுல நிறைய எழுதியிருக்கு, ஆனா ஒன்றும் புரிய மாட்டேங்குது. ஒரே குழப்பமா இருக்கு. ஆமாம்மா, நானும் இதை நிறைய படித்து பார்த்துட்டேன். ஒரு சில விஷயங்கள் புரிகிற மாதிரி இருக்கு, ஆனால் அடுத்த நிமிஷமே மறுபடியும் குழம்புது. இந்த நோட்ல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமே இந்த உங்க டிராயிங் தான் சார். எப்படி முன்ன பின்ன பார்க்காத மனுஷன் உங்களை அப்படியே வரைஞ்சிருக்காரு. அதாம்மா என்ன எழுத்துது. இத பார்த்தா ஜெராக்ஸ் எடுத்து ஓட்டின மாதிரி இருக்கு. சார், ஐ ஹோப் யூ நாட் புல்லிங் மை லெக். இல்லைம்மா, இதெல்லாம் ஒரிஜினல்லேருந்து எடுத்த ஜெராக்ஸ் தான். அப்போ ஒரிஜினல் எரிஞ்சு போச்சு. டிரான்ஸ்லேட் பண்ணி முடிச்ச உடனே சொல்லி வச்ச மாதிரி எரிஞ்சு போச்சு. இதோட வேற என்னெல்லாம் கிடைச்சது சார்? நிறைய பழைய புஸ்தகங்கள், விஷ்ணு புராணம், கந்த புராணம், கல்கி புராணம். கல்கி அவதாரம் அது இதுன்னு சொன்னீங்களே, அது அதாம்மா கொஞ்சம் கிளியரா புரியுது. தோட்டக்கார மங்கலத்துல கருப்பண்ணசாமிங்கிறது ஒரு அவதாரம். அதர்மத்தை அழிக்கிறதுக்கு கடவுள் எடுத்திருக்கிற ஒரு அவதாரம் அப்படின்னு இந்த நோட்புக் சொல்லுதா இல்ல கல்கி புராணம் சொல்லுதா சார்? நோட்புக் தான். ஆனா இந்த நோட்புக்ல கல்கி புராணத்துலேருந்து சத்யநாராயணன் நிறைய கோட் பண்ணியிருக்காரு. கல்கி அவதாரம் சம்பளங்கிற ஊர்ல நடக்க போறதா கல்கி புராணம் சொல்லுது. இதுல சத்யநாராயணா சம்பளபுரம், சாம்பல்பூர், சாமல்கோட் இப்படின்னு வர ஊர் பேரா நிறைய எழுதியிருக்காரு பாரு. அங்க கடைசியா தமிழ்நாட்டுக்கு வரதுக்கு முன்னாடி சம்பல் வேலையில தன்னோட வேலை முடிச்சுட்டு தான் கூட எழுதியிருக்காரு. வேலை என்ன? அதாம்மா எனக்கு தெரியல. அப்ப தோட்டக்கார மங்கலத்தோட பேர் தான் லிஸ்ட்ல இருந்து மாறிடுச்சா? சரி சார், நான் கிளம்புறேன். இந்த நோட்புக் நான் எடுத்துட்டு போறேன். வேண்டாமா, இது என்னுடைய இருக்கட்டும். வரேன் சார்.
ரீனா, இதுல அதிகமா இறங்கி உன் கரியரை கெடுத்துக்காத. தேங்க்யூ சார். என்னாச்சு ரீனா? அட போயா, பைக்ல வச்சிருந்த ஹேண்ட் பேக்கை எவனோ அடிச்சிட்டான். உங்க கருப்புசாமி அங்க ஊர்ல இருக்கிறத விட இங்கதான் இருக்கணும். அப்படியா? அவனை என்ன பண்றான் பார். அவன் யாரு சொல்லு? அது சரி, அது தெரிஞ்சா நானே போய் அவனை பிடிக்க மாட்டேனா? ஆமா, எங்க அவ? என் ஃப்ரெண்டு, உன் அருமை சகோதரி, ஊருக்கு புறப்பட ஹாஸ்டல் கிளம்பிட்டாளா? இல்ல, ஏதோ ஆஃப் டியூட்டின்னு சொல்லி போயிருக்கா. அப்போ இன்னைக்கு ஊருக்கு போலியா? என்னவோ கருப்பு கண்ணை குத்திடும், உடனே கிளம்பணும்னு சொல்லிட்டு இருந்தாளே. சொன்னா நான் தான் போக மாட்டேன்னு சொல்லிட்டேன். அப்போ இனிமே திரும்பி போறது இல்லைன்னு முடிவு பண்ணிட்டியா? எப்படி போவேன் ரீனா? எனக்கு தான் பறிஞ்சு பேசுறதுக்கு எங்க ஊர்ல பக்கத்துல யாருமே இல்லையே. ராஜேந்திரன், நீ என்ன சொல்ல வர? நேரடியா சொல்லு. இல்ல, அது எனக்கு எங்க அப்பா கிட்ட பேசுறதுக்கு எப்பவும் பயம். எது கேட்கறதுனாலும் எங்க அம்மா கிட்ட சொல்லிதான் கேட்டு பழக்கம். சரி, அதனால? இல்ல, இப்போ எங்க அம்மாவும் இந்த விஷயத்துல என்ன கருப்பு சொன்னபடி நடக்க சொல்லுவாங்க. ராஜேந்திரன், இப்படியே பயந்துகிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? ஒரு நாள் இல்லைனாலும் ஒரு நாள் உனக்குன்னு ஒரு லைஃப் இருக்கு, அதை நீ தான் நடத்தணும்னு புரிஞ்சுக்க மாட்டியா? இல்ல ரீனா, புரியுது. ஆனா ஒரு துணை இல்லாம எதையும் எதுக்க முடியாதுல்ல. அதுக்காக நீயும் என் கூட வந்தீன்னா? வாட்? நானா? என்ன விளையாடுறியா? நான் வர மாட்டேப்பா, ஆளை விடு. இல்ல ரீனா, அது இப்ப நான் உன் கூட வந்தேன்னா உன் ஊர்ல என்ன பேசுவாங்க தெரியுமா? ஒரு வயசு பையன் ஊரை விட்டு ஓடி ஒரு வயசு பொண்ணை கூட்டிட்டு வந்தா அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? நான் வர மாட்டேன். இல்ல ரீனா, நீ தான் சொல்லுவல நான் உன் ஃப்ரெண்டுன்னு. அப்படி நினைச்சு நீ எனக்கு துணையா வந்தீன்னா நான் தைரியமா பேசுவேன். சாரி ராஜேந்திரன், என்ன விட்டுரு. இப்ப நான் உன் கூட வந்தேன்னா உனக்கு பரிசும் போட்டிருக்கேன், அந்த பொண்ணு என்ன நினைப்பான்னு கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தியா? அவ என்ன நினைச்சா எனக்கு என்ன? ஹலோ மிஸ்டர் ராஜேந்திரன், அவ உனக்கு வருங்காலத்துல மனைவியாக போறவ. உனக்கு என்னவா? யாரு? அவளா? சாம்பலூர் ஜமீனுக்கு ஒரு ஆடு மேய்க்கிறவ மருமகள். நான் அவளை... வெயிட் வெயிட் வெயிட், என்ன சொன்ன? சாம்பலூரா? அது எங்க இருக்கு? அது அது தோட்டக்கார மங்கலத்துடைய பழைய பேர். சத்யநாராயண, சம்பளபுரம், சாம்பல்பூர், சாம்பல்பூர், இப்படின்னு வர ஊர் பேரா நிறைய எழுதிருக்காரு. அப்ப தோட்டக்கார மங்கலத்துடைய பேர் தான் லிஸ்ட்ல இருந்து மாறிடுச்சா? என்னாச்சு ரீனா? ஒன்றும் இல்லை. என்ன, தயவு செஞ்சு என் கூட ஊருக்கு வரியா? வரேன். ஆனா எங்க தங்குறது? எங்க தங்குறதா? ஏன், எங்க வீட்டு இருக்குல்ல. இல்ல வேண்டாம் ராஜேந்திரன், நாங்க வந்தாலும் கண்டிப்பா உங்க வீட்டுல தங்க முடியாது. உங்க அப்பா விட மாட்டார். இல்ல ரீனா, நான் ஆத்தா கிட்ட சொல்லி சமாளிச்சிடுறேன். ஆத்தா சொன்னா அப்பா கேட்பாரு. நீ வாய. நீ வந்தீங்கன்னா நான் ஊருக்கு போவேன். ஊருக்கு போயிட்டா நான் பேசுவேன். வாங்க செட்டியாரே. என்ன பிரம்மா, பொன்பானையை பத்தி ஏதாவது தெரிஞ்சுதா? இல்லை இல்லை செட்டியாரே, பொண்ணு புலப்பட மாட்டேங்குது. பிரம்மா,
நான் பணம் போட்டு கம்மாவை ஏலத்தில் எடுத்திருக்கிறது மீனுக்காக இல்லை, பொன்பானைங்களுக்காக. அதை மறந்துடாத. தெரியும் செட்டியார, நானும் கம்மாவில் எல்லா இடத்துலையும் தேடி பார்த்துட்டேன். அந்த காளிப்பானையை தவிர வேற எதுவும் கிடைக்கல. ஆமாம், வேற ஏதோ கிணத்துல ஒரு காளிப்பானை கிடைச்சதா கேள்விப்பட்டேன். ஆமா, ஞாயிறு கிணத்துல அந்த ஆனமுடியா கிணத்துல ஆளுகளை இறக்கி எல்லா இடத்துலையும் ஜலிச்சு பார்த்துட்டான். நகைங்க எதுவும் கிடைக்கல. ஆமாம், இன்னொன்று கேள்விப்பட்டேன். அந்த ஆனமுடியார் வீட்டில் ஏதோ ஒரு பொண்ணு வந்து பெரிய பெரிய காரியமெல்லாம் செஞ்சுதான். யாரு? அந்த டாக்டர் பொண்ண சொல்றீங்களா? ஆ, பேர் கூட ஏதோ ரீனாவோ என்னமோ சொன்னாங்க. ரீனா தான். பரவாயில்லையே செட்டியார, எங்க ஊர் நடப்பு உங்களுக்கு கூட நல்லா தெரிஞ்சிருக்கு. என்ன கவனிக்கிறது கூட ஆள் வச்சிருக்கீங்களா? பாத்தியா பிரம்மா, என்னை விட நான் உன்னைத்தான் அதிகமாக நம்புகிறேன். என்ன நாள் போயிட்டு இருக்குதுங்கிறது தான் எனக்கு வருத்தம். அப்போ நான் மெத்தனமா இருக்கேங்கிறீங்களா? சேச்சே, இன்னும் கொஞ்சம் வேகமாக தேடலாமேன்னு தான். உனக்கு தனியாக தேடுறதுக்கு ஏதாவது கஷ்டமாக இருந்ததுன்னா துணைக்கு ஒரு ஆள் வச்சுக்கலாமே. எனக்கு கருப்பு துணை இருக்கு செட்டியார, அது போதும். மற்றபடி எனக்கு உடம்புல தெம்பு இருக்கு. அப்படி ஒன்றும் எனக்கு வயசாயிரல. நான் வயசை பற்றி சொல்லலை பிரம்மா, கூட ஒரு ஆள் இருந்தால் உனக்கு ஒத்தாசையாக இருக்குமேன்னு சொன்னேன். இந்த ஊர்ல யாரையும் நம்ப முடியாது செட்டியார. அதுவும் வாஸ்தவம்தான். ஆமாம், அந்த டாக்டர் பொண்ணு ஏதேதோ தைரியமாக காரியமெல்லாம் செஞ்சுதாமே. ஆமா செட்டியார, காசு தோப்பு பங்களாவுக்கு அந்த பொண்ணு தனியா போயிட்டு வந்திருக்குதுன்னா பாருங்களேன். பிரம்மா, அந்த பொண்ணு இங்கே வந்து இருந்துக்கிட்டு இங்கேயே சுற்றி சுற்றி காரியங்கள் செய்கிறத பார்த்தா ஒருவேளை அவளும் நம்மளாட்டம் பொன்பானையை தேடி அலைகிறாளோ? எனக்கு அந்த சந்தேகம் உண்டு செட்டியார. பிரம்மா, நீ எதுக்கு அவகிட்ட இது விஷயமா பேச்சு கொடுத்து பாரு. ஒருவேளை நமக்கு ஏதாவது தகவல் கிடைச்சாலும் கிடைக்கும். அவன் தான் இந்த ஊர்லயே இல்லையே, ஆன முடியாம துரத்தி விட்டுட்டான்ல. அப்படியா? நீ ஏதோ கருப்பு நமக்கு துணையா இருக்கும்னு சொன்ன. ஆனா இந்த பொன்பானை விஷயத்துல எல்லாத்தையும் கை கட்டி வாய் கட்டாதபடி பண்ணிடுது பாத்தியா? கருப்பு நம்மளை ஏமாத்தல செட்டியார. அங்க பாருங்க. எப்படிமா இருக்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். ரீனா, வா. செட்டியார, பழ நழுவி பால்ல விழுந்ததுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது இதுதான். பழம் நழுவி பாலில் விழுந்ததோ இல்லை கை தவறி பால் பழத்தில் கொட்டுச்சோ நமக்கு காரியம் ஆகணும். அந்த பொண்ணை விட்டுறாத. கருவேப்பிலை கொத்தாட்டம் ஒரே மாவன் 2 நாளா காய்ச்சலும் குளிருமா கஷ்டப்படுது. இந்த வீட்டு ஆம்பளைங்களுக்கு கொஞ்சமாவது பதப்பு இருக்கா? கருப்பா, நீதான்ப்பா என் மவனை காப்பாத்தணும். ஏ என்னது? வண்டி கட்ட சொல்லியிருக்கேன், டவுனுக்கு கூட்டிட்டு போய் டாக்டர் கிட்ட காட்டிட்டு வந்தா போச்சு. இதுக்கு போய் இப்படி பிளாக்கணம் படிக்கிறியே? என்ன வண்டி பூட்டிட்டான்? உன் மவனை தூக்கிட்டு வா. முட்டை முட்டை. ஆனா அவன் எங்கடா இங்கே இருக்கிறான்? நானே காலையிலேருந்து அவனை தேடிக்கிட்டு தான் இருக்கிறேன். ஏன் தா, ஒருவேளை நேற்று சொல்லிட்டு தான் மாதிரி ஊரை விட்டே ஓடிட்டானா என்னவோ? பயந்தாங்குழி பைய.
இந்த பாரு, அவன் ஒன்றும் ஊரை விட்டு ஓடி இருக்க மாட்டான். இங்கே தான் எங்கேயாச்சும் கடத்தருவில் சுற்றிக்கிட்டு தெரிவான். ஏல ஆன, இப்போ நீ வெளியில் போறீல்ல, வழியில் அவனை பார்த்தா வீட்டுக்கு அனுப்பு. ஆ சிவகாமி டவுன் ஆஸ்பத்திரி வரைக்கும் போயிட்டாரம்மா. இன்னைக்கு சமையல் நீ பார்த்துக்கடா. சரிங்க அண்ணே. ஐயா 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 என்னலே மொட்டையா மொட்டைனுக்கு என்னலே அங்க செத்து கிடக்குறேன் ஐயா. ஹே 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 அடியே அங்கே பாருங்கடி. ஐயா இங்கே பாருங்க. ஐயா எங்க வீட்டை விட்டு போன ராசு எங்க இருக்கா, எப்படி இருக்கான்னு தேடாம இருந்தா எப்படிங்க? என்ன பண்ணணுங்கிற? என் புள்ளைய காணோம், பாத்தீங்களா பாத்தீங்களான்னு கேட்டுக்கிட்டு ஊரெல்லாம் அலைய சொல்றியா? விரல் சூப்பர வயசுலயே காடு மேடு தோப்பு துறவுன்னு ஒத்தையில சுத்தின பையன் எல்லாம் வந்துருவான். இப்படி பேசினா எப்படிங்க? அவன் போய் 2 நாள் ஆச்சு. எப்படி பேசணுன்ற? ஏன் புள்ள உங்ககிட்ட என்கிட்டயும் சொல்லிட்டுமா போனா? பெற்றதுல 2 போடி போச்சு, 1 மட்டும் ஏதோ ஒழுங்கா இருக்கு, அதையும் ஓடி போய் சொல்லிடு. நிறைய வேலை நமக்கு மிச்சமாகும். என்ன பண்றது, எல்லாம் நம்ம தலையெழுத்து. தலையெழுத்து இல்ல கால் எழுத்து இல்ல, நாம வளர்த்தது அப்படி. போ போய் வேலையை பாரு. ராசு நான் இல்ல. எங்கடா போன? வந்து இந்த பொண்ணை எதுக்குடா கூப்பிட்டு வந்த? அது அங்கிள், ராஜேந்திரன் நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு வந்து இருமா, நான் உன்ன கேட்கல, சொல்லுடா. அப்பா அது வந்து டவுனுக்கு போய் ஏதாவது வேலை செஞ்சு வச்சுக்கலாம் தான். ஓஹோ, புறவை ஏன்டா திரும்பி வந்த? அப்படியே போயிருந்தா தலைமுடி இருப்போம்ல. இல்லப்பா அது வந்து தான். அப்படியா? ஏமா உனக்கு நாங்க என்னமா செஞ்சோம்? எங்களையே ஏமா சுத்தி சுத்தி வர? அங்கிள், நான் தாய் லட்சுமிக்கு தான் ஏதேதோ சொல்லி அவன் மனசை மாத்தி விட்டு போக வச்சுட்டேன். இது வாயில்லாத போச்சுமா. இவனுக்கு அப்படி எதுவும் செஞ்சு விடாத தாயி. ஆண்டி ப்ளீஸ், நானா இங்க வரல, ராஜேந்திரன் தான் கூட்டு வந்தான். எதையும் புரிஞ்சுக்காம பேசாதீங்க. நாங்க புரிஞ்சுக்கிறது இருக்கட்டுமா, ஊர் என்ன புரிஞ்சுக்கொண்டு நீ யோசியா? வயசு பையன் கல்யாணம் நிச்சயமான நிலையில ஊரை விட்டு ஓடி போய் இன்னொரு வயசு பொண்ணை கூட்டிக்கிட்டு வந்து நின்னா ஊர்ல என்ன பேசிப்பாங்க தெரியுமா? ராஜேந்திரன், this is nonsense.
அப்பா ரீனாவை தப்பாக எதுவும் இப்படி ஊரை விட்டு வந்தது தப்பு, திரும்பி போய் எதுவாக இருந்தாலும் ஆம்பளையா நின்று போராடணும்னு. ஓஹோ, அதான் போராட திரும்பி வந்துட்டீங்களா? ஏன் நாங்க போராடி தோத்தது பத்தாது, நீங்களும் போராட போறீங்களோ? அதுக்கு இந்த பொண்ணு துணையா? சரி சரி, புள்ள 2 நாளாக சரியாக சாப்பிட்டதோ இல்லையோ, முதல்ல சாப்பிடட்டும், மற்றதை பிறகு பேசிக்கலாம். கடா வெட்டி பிரியாணியை செஞ்சு போடு. அதான் அழியாமைய ஒரு விருந்தாளியை கூட்டு வந்திருக்கானே. இல்லைப்பா, ரீனா மேலே எதுவும் தப்பு கிடையாது. நான் தான் கட்டாயமாக வரணும்னு சொல்லி. ஏன் உனக்கு தனியா வர வழி தெரியாதா? இல்லைப்பா. என்ன இல்ல வந்து போய் முதல்ல இந்த பொண்ணை போ சொல்லு. ஓகே, நான் வரேன். ரீனா, ரீனா, இல்ல ரீனா. எதுக்கு? அவமானப்பட்டது போதும். ரீனா, ரீனா, இப்படி விட்டு போனா என்ன செய்ய சொல்ற? நீயும் தைரியமா பேச மாட்ட. இல்ல பேசுறேன். அப்பா. என்னடா? தெளிய கல்யாணம் பண்ணிக்க எனக்கு இஷ்டம் இல்லை. அதான் நீ ஊரை விட்டு ஓடும்போது நல்லா தெரிஞ்சுட்டேன். இதை சொல்றதுக்கு உனக்கு ஒரு துணை தேவைப்படுதா? இல்லப்பா, அது ராசு, நீ சும்மா இரு, உனக்கு உலகம் தெரியாது. அம்மா ஏதாவது சொல்லி அவன் மனசை கெடுத்து விடாது தாயி. ஆண்டி, நான் பாருமா, எங்க குடும்ப விஷயத்துல தலையிடுறத இதோட நிறுத்திக்க. இப்போ பரவிட்டா வண்டி இருக்கு. அங்கிள் நில்லுங்க. என்ன பத்தி நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? என்னமோ என்னால தான் உங்க குடும்பமே சீரழிஞ்ச மாதிரி பேசுறீங்க. உண்மைதான், லக்ஷ்மி ஓடி போறதுக்கு நான் உதவி செஞ்சேன். ஆனா நான் இந்த ஊருக்கு வரதுக்கு முன்னாடி அவ காதலிச்சிட்டு இருந்தா. அது தெரியுமா உங்களுக்கு? நான் உங்க ஊருக்கு வந்தாலும் வராம போயிருந்தாலும் ஓடி போயிருப்பா. இப்போ நானா இங்க வரல. இங்க வந்தா இதெல்லாம் நடக்கும்னு எனக்கு தெரியும். ராஜேந்திரன் வற்புறுத்தி கூப்பிட்டதால தான் நான் வந்தேன். உங்க முட்டாள்தனமான நம்பிக்கைகளால கஷ்டப்படுற உங்க பசங்க உங்களை எதிர்த்துக்கிட்டா how am I responsible? தேவையில்லாத மூட நம்பிக்கையால அழிஞ்ச எத்தனையோ குடும்பங்கள் நான் பார்த்திருக்கேன். அதுல உங்க குடும்பமும் ஒன்னாயிடக்கூடாதுன்ற நல்ல எண்ணத்துல தான் என்ன மறைச்சது. நான் வரேன். ரீனா, நான் வேணா பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும். நான் போக மாட்டேன். உங்க ஊரை விட்டு போக மாட்டேன். உங்க கருப்பு நம்பிக்கையை உடைக்காம, அது ஒரு மனுஷன் தான் ப்ரூவ் பண்ணாம நான் போக மாட்டேன். செல்லி, செல்லி, வாமா. எப்படி இருக்கீங்க டாக்டர்? அளவான ஆசைங்க, குறைவான தேவைங்க, அதனால சந்தோஷம் அதிகமாக இருக்கு. ஆமா, அதென்னமா என்ன போய் டாக்டர்னு சொல்லிட்டேன்? தமிழ்ல சொன்னா வைத்தியர், இங்கிலீஷ்ல சொன்னா நீங்களும் டாக்டர் தானே? இது என்ன பெட்டியும் கையுமா வந்திருக்க? எல்லாம் ஒரு கோழையை நம்பினதால வந்த கோலம். புரியலையே. புரியலனா பெட்டர் ராவுத்தரே. இந்த ஊர்ல ஏதாவது லாட்ஜ் இருக்கா? லாட்ஜா? இந்த ஊர்லையா? சரி சரி. ஆனா இந்த ஊர்ல நான் எங்கேயா தங்கணுமே. என்னம்மா விஷயம்? ஆனமுடையார் வீட்டில் இடம் இல்லையா? அதெல்லாம் எதுக்கு ராவுத்தரே? தங்கணும். ஏன்? சும்மாதான் தங்கணும். தங்கி நிறைய விஷயங்களை ஆராயணும்.
வேண்டாம்மா, நீ இங்கேருந்து கிளம்பி போயிடு. ஏன் ராவுத்தரே, நான் உங்க ஊர்ல தங்க கூடாதா? அது இல்லைம்மா, நான் உன் நல்லது தான் சொல்கிறேன். நீ ஆராயிற விஷயங்கள் எல்லாம் உனக்கு நல்லது செய்யாது. ஏன்னா நீ மோதுற சக்தி எப்படி, அதனால தான் சொல்கிறேன். இந்த ஊர்ல எல்லாருமே ஒரே பாட்டை தான் பாடுவீங்களா? எல்லாரையும் பாட வைக்கிறவன் ஒருத்தனா இருக்கும்போது ஒரே பாட்டுத்தானமா வரும். ரொம்ப பசியாக இருக்க போல இருக்கு, இந்த மோரை குடி. நான் பசியா இருக்கிறது உங்களுக்கு எப்படி தெரியும்? அதான் நிற்க முடியாமல் உட்காந்துருக்கியே. தேங்க்ஸ். நான் ஒன்று கேட்டா தப்பா நினச்சிக்க மாட்டீங்களே? இல்லைம்மா, கேளு. நீங்க ஒரு முஸ்லிம் தானே? பார்த்தா தெரியலையா? அப்புறம் எப்படி ராவுத்தரே, நீங்களும் கருப்பசாமி இருக்குன்ற மாதிரியே பேசுறீங்க? ஆண்டவன் இந்து முஸ்லீம்னு தனித்தனியாக படைக்கலாமா? வசதிக்கேற்ற மாதிரி நாம தான் அவனுக்கு பல பேர்களை வச்சு கூப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். இப்போ நீ சொன்னியே இங்கிலீஷில் என்ன டாக்டர்னு சொல்லலாம்னு, இந்த ஊரில் எல்லாரும் என்னை வைத்தியர்னு கூப்பிடுறாங்க. எந்த மொழியில் எப்படி கூப்பிட்டாலும் என்னோட தொழில் என்னமோ ஒன்று தானே, அது மாதிரி தான். அப்படின்னா அந்த கருப்புசாமி இருக்கு, அது கடவுளுடைய அவதாரம், அதான் உங்க அல்லாவுடைய அவதாரம்னு நினைக்கிறீங்களா? எங்கள் மதத்தில் கடவுள் அவதாரம் எடுக்கிறதுல நம்பிக்கை கிடையாதுமா. அப்பா, அப்போ நீங்களாவது, நீங்க ஒருத்தராவது அந்த கருப்பு மனுஷன் தான் ஒத்துக்கிறீங்களா? அவசரப்படாதம்மா. அவதாரம் எடுக்கிறது இல்லைன்னு சொல்கிற அதே மதத்தில் தர்மத்தை நிலநாட்ட கடவுள் தன்னுடைய தூதுவர்களை அனுப்புவார்னு இருக்கேம்மா. குழப்புறீங்களே, இப்படி சொன்னா அப்படி சொல்றீங்க, அப்படி சொன்னா இப்படி சொல்றீங்க, ஒண்ணுமே புரியல. சரி, அதை விடுமா. டாக்டர் நந்தா எப்படி இருக்காரு? டாக்டர் நந்தா உங்களுக்கு தெரியுமா? நல்லாவே தெரியும். எப்படி? எப்படியோ தெரியும். எப்படி இருக்காரு? இருக்காரு. தாடியும் மீசையுமா எதையோ நினைச்சு குழம்பி போயிருக்காரு. நல்ல மனுஷன். அல்லாவோட சித்தம் என்னன்னு யாருக்கு தெரியும்? உங்களுக்கு அவர் ரொம்ப நெருக்கமா? ஏன்? இல்ல, இவ்வளவு கவலைப்படுறீங்களேன்னு கேட்டேன். நெருக்கமா இருந்தாதான் கவலைப்படணுமா? உன்னை பத்தி கூட தான் கவலைப்படுறேன். போமா, ஊருக்கு போய் சேர வழியை பாரு. எனக்கு தொழிலுக்கு நேரம் ஆச்சு. ஒரு நிமிஷம். செல்லி எங்க இருப்பான்னு தெரியுமா? வீட்டுல இல்ல. முனிய பஞ்சாயத்து போர்டு ஆஃபீஸ் போயிருப்பான். செல்லி பொண்ணு கருப்புசாமி கோவில் இருக்கும். கல்யாணம் நிச்சயம் ஆனதுலேருந்து எப்போ பாரு அது அங்கே தான் இருக்கு. நான் வரேன். الله أكبر. صوم على صوم على الله الله. செல்லி, செல்லி,
எடுத்தா எச்சில் படுத்துற 5 கொடு 2 1 2 3 4 5 2 என்ன இது தாயமே விட மாட்டேங்குது. சாமியை கும்பிட்டு போடு விழும். எடு பாருங்க உங்களுக்கு மட்டும் தான் தாயம் விழுது. என்னடி வீட்டு வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சா? பரவாயில்ல எடுத்து வச்சுக்கிட்டு உட்காந்துக்கிட்டீங்களே. ஆமா அத்தை, சும்மா பொழுது போல அதான். என்னடி இன்னும் கீழே இருக்கிறீங்க, மேலேயே வரலையா? எவ்வளோதான் மேலே ஏறினாலும் பாம்பு கடிச்சு கடிச்சு மறுபடியும் கீழே இறங்குபடியே ஆயிடுது அத்தை. அப்படியா? சோழி என்கிட்ட குடி. நான் சோழி குளிக்கு போடுறேன், எப்படி அந்த பாம்பு என்ன கடிக்குதுன்னு பார்க்குறேன். போடி அந்த பக்கம், கை போடா. பார்க்கலாம் கை வரிசைய. ஐயா அட தாயம் என்ன கத்தை, போட்ட உடனே தாயம் விழுது. கொண்டாடி 12 போடுறேன். அப்பா 12. சேர்ந்து மறுபடியும் 12. கொண்டா ஒரு 5 ஒன்று போடுறேன். 5. அட 5. என்னங்கத்த நீங்க கேட்டதெல்லாம் உழுது, ஒரே ஆட்டத்தில் என்ன தாண்டிட்டீங்க. என் கட்டளைக்கு சொந்த பந்தம் மட்டும் இல்லடி, சோழியும் கட்டுப்படும். டேய் காய நவுத்துடி. டேய் போடா அப்படி. 1 2 3 4 5. ஐ பாம்பு கிடைச்சிச்சு, பாம்பு கிடைச்சிச்சு. குரோதம் அந்நியரை அபகரித்தல். பாம்பு கடிச்சு இறங்கி வந்து இப்ப நீ கோழியா பிறக்க போற. தாயம் தாயம் மறுபடியும் பாம்பு. துவேஷம், மற்றவங்களை திட்டல. இங்க பாரு, மறுபடியும் பாம்பு கடிச்சு இறங்கி வந்து பாம்பா பிறந்து இப்ப நீ ஆட்டத்தை விட்டு வெளியே போயிட்ட. அடி போங்கடி. இதனி பாம்பு தேழு நம்மளை கடிக்கிற ஆட்டம், நம்மள அடி பாம்பு தேழையும் கடிக்கணும். எப்போ காயில கையை வச்சு ஆட்டமே உருப்படுல. ஆட தெரியாதவளுக்கு கூட கோணலாம். என் மொட்டை சரிக்கு என்ன வர வர வாய் நீளுது. ஆத்தா இல்ல வாடா. ஆத்தா உலக்க என்ன பிடிச்சி இழுத்துட்டு வாடா. நீ இந்தா வாடா உலக்கையா. எப்படி உன் சேவலாகலாம்? நான் செஞ்சதெல்லாம் தப்பு ஆத்தா. உன் பணத்தை நான் எப்படியாவது திருப்பி கொடுத்துறேன் ஆத்தா. என்ன மன்னிச்சிருங்க ஆத்தா. மன்னிக்கிறேன். பித்தளை நகை தங்க நகைன்னு சொல்லி என்கிட்ட கொண்டாந்து அடகு வச்சு பணம் வாங்கிட்டு போனிய, உன்னையா மன்னிக்கிறது? கில்ட்டு நகைன்னு எனக்கு தெரியாது ஆத்தா, சத்தியமா தெரியாது ஆத்தா. கில்ட்டு நகையை போட்டு என் பொண்டாட்டி வீட்டுல என்ன ஏமாத்திட்டாங்க ஆத்தா. சரி, நகை போட்டு தான் ஏமாத்தினாங்க, பத்தரை எப்படிடா போலியாச்சு? ஆத்தா கவர்மெண்ட் நிலன்னு எனக்கு இப்பதான் தெரிஞ்சுது ஆத்தா. போலி பத்திரம் தயாரிச்சு கவர்மெண்ட் நிலத்தை காட்டி என்ன ஏமாத்திட்டாங்க ஆத்தா. ஏமாத்திட்டாங்க? ஏண்டா ஊர்ல இருக்கிற பையன்லாம் உன்னை ஏமாத்தனா, நீ என்ன ஏமாத்த வந்துட்டியா? திருடங்கிட்டே திருடினவடா நானு. உன்னை சும்மாவா விட்டுருவேன்? வையா பணத்தை கேள. ஆத்தா பணம் இல்ல ஆத்தா. கால் விளங்காத என் பொண்ணோட மருந்து செலவு சரியா போச்சு ஆத்தா. அதுக்கு நான் என்னடா பண்ணட்டும்? கட்டையா இவனை என்ன பண்ணலாம்? ஆத்தா அதான் பொண்ணு மருந்து செலவுக்கு சரியா போச்சுன்னு சொல்றாருல, விட்டுரு ஆத்தா, அப்புறம் கொடுத்துருவாரு. வாய போடு. எவன் மனத்தை திருப்பி கொடுப்பான் கொடுக்க மாட்டான்னு எனக்கு தெரியும். நீ யாருக்கு பெரிய மனுஷி? போங்கடி உள்ள. ஏண்டா கட்டையா இவன் என்ன பண்ணலாம்? இவனா ஆத்தா என்ன ஒண்ணும் செஞ்சிடாத ஆத்தா. உங்ககிட்ட வாங்கின பணத்துக்காக மாடா வேலை செஞ்சு அந்த கடனை அடைச்சிடா ஆத்தா. அப்படியா? அப்ப சரி, ஏன் பண்ணாலே உனக்கு ஒரு வேலை போட்டு கொடுத்துறேன்டா. ஆத்தா என்ன ஆத்தா இது? இவனை வெட்டி போறதை விட்டுட்டு ஏண்டா முண்டா, இவனை வெட்டி போட்டா நம்ம பணம் எப்படிடா வரும்? அவனே வேலை செய்யறாங்கிறான். இவர் மரியாதையா என் பெண்ணால இவனை கூட்டிக்கிட்டு வா. இல்ல வாடா. ஐயா ஆத்தா எங்க ஆத்தா கூட்டிட்டு போற? ஏலே பின்னால வரைய பேசாம வாயாண்டா. கேள்வி வேற கேட்கலாம் கேள்வி.
ஏலே யாரை நிறுத்தல இல்லை கட்ட என்னத்தா? இந்த மாட்டுல ஒரு மாடு கிழங்கு கட்டி போச்சுன்னு சொன்னீங்கல்ல, ஆமா. இவன் மாடா உழைக்கிறேன்னு சொல்லியிருக்கான். இந்த பயலை பிடிச்சி அதுக்கு பதில் கட்டுறான். அத்தா என்னத்தா இது? ஏண்டா அத்தா ஓகே ஓட லே நில்டா புடிடா. வாடா. வேண்டாம் ஐயா. என்ன விட்டு வாடா. ஐயா அத்தா அத்தா. ஏய் ஐயா வேண்டாம் அத்தா. இந்த மாட்டை உன்னை அவுத்து விட்டு பையில பிடிச்சு கட்டுறா. வேண்டாம் ஐயா. அவர்ரா. இந்த பேச்சியாய சாதாரணமா நினைச்சிட்டான். இவன் என்ன ஆளு, நினைச்சதை செய்து முடிப்பான். டேய் ஏமாத்துக்கார நாய, இல்லடா நல்லா இழு போடுறா அவன் நாள். பாத்தியாடா அவன் ஏன் இழுக்கிறான் பாடுறா. இழுடா இழு, சக்தி இருக்க வரைக்கும் இழுடா. டேய் டேய் போடா. ஓ ஐயா ஐயா இது இழு. ஆத்தா பாத்தியா எப்படி பிடிச்சு கொண்டாந்துட்டான் அவனை? பெரிய ஆள்றா நீ. ஆமாத்தா அவன் கொடுத்த பத்திரம்லாம் போலின்னு எப்படி கண்டுபிடிச்ச? அதை கேட்குறியா? அதை மட்டும் நான் கண்டுபிடிக்கல. இந்த பாருடா, எனக்கு தெரியாம நீ 100 ரூபாய் எடுத்து ஒழிச்சு வச்ச பாரு, இங்க இருக்குதே, இதையும் நான் கண்டுபிடிச்சிட்டேன். இந்த பாரு, எவன் எதை எடுத்து ஒழிச்சு வச்சாலும் நான் கண்டுபிடிச்சிருவேன். நான் ஒழிச்சு வச்சேன், எவனாலையும் கண்டுபிடிக்க முடியாது. போங்கடா பொக்கி பசங்களா. என் படையல் சாப்பாட்டை எடுத்தா எச்சில் படுத்துற. பசியோட இருக்கியா? பரவாயில்ல சாப்பிடு, உன்னை நான் ஒன்னும் செய்ய மாட்டேன். என்னம்மா இவ்வளவு பயத்தை வச்சுக்கிட்டு இந்த மாதிரி இடத்துக்குள்ள ஏமா வர்ற? நல்ல பொண்ணுமா நீ. நீங்களா? நான் தான் பேசுனது. நீ கருப்புன்னு நினைச்சுக்கிட்டியா? கருப்பும் பேசும், ஆனா என்ன மாதிரி இல்லை. சரி சரி கிளம்பு. எங்க? என் வீட்டுக்கு தான். உங்க வீட்டுக்கா? ஆமா, நீ இந்த ஊர்ல தங்கணுங்கிற முடிவோட வந்திருக்க. எங்கம்மா தங்க போற? இங்கதான் செல்லியோட. அங்க எல்லாம் உனக்கு வசதி பத்தாது. வாமா. இல்ல பரவாயில்ல. நீ ஒரு வயசு பொண்ணு, உன்னை தனியா விட்டுட்டு போக என்னால முடியாதுமா. அந்த ஆணமுடியா மாதிரி நான் உன்னை இறக்கம் இல்லாதவில்லை. ரொம்ப பசியா இருப்ப போல இருக்கு. முதல்ல வீட்டுக்கு போய் சாப்பிட்டு மீதியை பேசுவோம். வா.
வாம்மா. சிவகாமி, என்ன சிவகாமி இப்படி பார்க்குற? ஒன்றும் இல்லைங்க. வாம்மா, எப்படிம்மா இருக்க? நல்லா இருக்கேன் ஆண்டி. என்ன இந்த நேரத்தில், அதுவும் பெட்டி படுக்கையோட? அந்த வீட்டில் இடம் இல்லையா? வீட்டுக்கு வந்தவங்ககிட்ட என்னென்னமோ கேட்டுட்டு இருக்கிய. அந்த பொண்ணு காலையிலேருந்து ஒன்றும் சாப்பிடல போல இருக்கு. ஒன்றுமே சாப்பிடலையா? இருமா, ஒரு நிமிஷம். ஆண்டி, இப்போ உங்களுக்கு எப்படி இருக்கு? அடிப்பட்ட இடத்துல வலி ஒன்றும் இல்லையே? அதான் நீ வந்துட்டல, பார்த்துக்க மாட்டியாமா? ஆண்டி பெரிய ஆள் அங்கிள். நான் உங்களை அப்படி கூப்பிடலாம்ல? அப்போ கூப்பிடலாம். ஆமா, இவங்க எந்த கேள்விக்கும் நேரடியா பதில் சொல்லவே மாட்டாங்களா? சில சமயம் பதிலே சொல்ல மாட்டான். என்னங்க, இங்க கொஞ்சம் வரீங்களா? நீ உட்காருமா, இதை வந்துடுறேன். என்ன சிவகாமி? அந்த பொண்ணு இங்கேயே தங்க போகுது? ஆமா. என்னங்க இது? எங்க அண்ணனே அந்த பொண்ணை துரத்தி விட்டுட்டு தான் சொன்னாங்க. அதனால தான் இங்க கூட்டிட்டு வந்திருக்கேன். பேசாம வேலையை பார்ப்பியா? இந்த பெட்டியை உள்ள வச்சிட்டுமா? அங்கிள், ஆண்டி என்ன காதை கடிக்கிறாங்க? என்னை ஏன் இங்க கூட்டு வந்தீங்கன்னு கேக்குறாங்களா? இல்லம்மா, உனக்கு என்ன பிடிக்கும்னு கேட்டா. போய். பரவாயில்ல அங்கிள், நீங்கெல்லாம் சொல்ற பொய்ய வச்சுதான் நான் கதைங்களே எழுதுறேன். உங்ககிட்டயும் ஜாக்கிரதையா தான் பேசணும் போல இருக்கு. ஏன் கேட்டியோன்னா? ஆண்டியும் நம்ம கேஸ் தானா? கதையெல்லாம் எழுதுவாங்களா? யாரு? நானா? எனக்கு இந்த கதையெல்லாம் எழுத வராதுமா. அதுக்கெல்லாம் உங்ககிட்ட இருக்கிறப்பல தைரியம் வேணும். ஏமா, நான் ஒன்று கேட்பேன், தப்பா நினச்சிக்க மாட்டேன்? பரவாயில்ல, கேளுங்க ஆண்டி. உனக்கு ஒரு வேலையே இல்லையா? தற்சமயம் இங்கே தங்கி சில விஷயங்களை பற்றி ஆராயிறதை தவிர எனக்கு வேற வேலை இல்லை. எதை பற்றிலாம் ஆராய்ச்சி பண்ண போகிற? ஆராய்ஞ்சதான் சொல்கிறேனே. பரவாயில்ல, சும்மா சொல்லு. பரவாயில்ல, அப்புறமே சொல்கிறேனே. உன்னோட பிடிவாதத்தை பார்க்குறப்ப எனக்கு ஆத்தா ஞாபகம் வருது. அது மட்டும் இப்போ ஆவியா சுற்றுலன்னு வச்சுக்கோ, அதுதான் மறுஜன்மம் எடுத்து நீயா வந்திருக்குன்னு நினச்சிக்குவேன். பரவாயில்ல, அப்படியே நினச்சிக்கிங்க ஆண்டி. இந்த ஆவி கிவியெல்லாம் சும்மா யாரோ காஸ்தோ பங்களாக்குள்ள இருந்துக்கிட்டு யாரையும் வரவிடாம மிரட்டிட்டு இருக்காங்க. யாரோ இல்லைம்மா, அது என் ஆத்தாவோட ஆவிதான். சரி, ஆவினே வச்சுக்குவோம். ஆவி ஏன் காஸ்தோ பங்களாக்குள்ள மட்டும் இருந்து மிரட்டுது? வெளியும் வந்து மிரட்டலாமே. ம், என்னங்க? என்ன சிவகாமி? இந்த கம்மாக்கரை ஓரமா ஒரு நாள் எதையோ பார்த்துட்டு பயந்துட்டு வந்தீங்களே, என்னங்க அது? சொல்லுங்க. கம்மாக்கார ஓரமா? அங்கிள், கம்மாக்கரையில ஆவிய பாத்தீங்களா? இலையை பார்த்து சாப்பிடுமா?
அந்த ஆவியை பார்த்தப்போ கம்மாயில வழக்கம் போல நகைகளை தேடிட்டு இருந்தீங்களா? ம், ஆமா. அப்ப சரிதான். காஸ்போ பங்களால தான் நகைகள்லாம் இருக்கும்னு நினைச்சிட்டு இருந்தவங்க பொன்பான கம்மாயில கிடைச்சதுன்னு தெரிஞ்சா அங்கேயும் வந்துதானே ஆகணும். நீ யாரம்மா சொல்ற? அந்த பேய் வேஷம் போடுறவங்களதான். என்ன சொல்ற நீ? அந்த நகைகள்லாம் காசு தோப்பு பங்களாவில் தான் இருக்கு. அதை யாரும் தேடி எடுத்துடக்கூடாதுங்கிறதுக்காக ஆன முடியானே இப்படி பொருளை கிளப்பிட்டுருக்காங்கறியா? இல்ல, அவரை தவிர வேற யாராவது இருக்கலாம்னு சொல்றேன். ஏன்னா தனக்கு சொந்தமான வீட்டுல தேடுறதுக்கு ஒரு ஆவி பொருளிய கிளப்பி விட்டுட்டு வெளியில இருக்கிறது அவ்வளவு புத்திசாலித்தனமா எனக்கு தோணல. ரொம்ப கெட்டிக்கார பொண்ணுமா நீ. இந்த பொன்பானைங்கெல்லாம் பத்தி வேற என்னெல்லாம் தெரியும்? இப்போதைக்கு அவ்வளவுதான். அந்த நகைங்கெல்லாம் சீக்கிரம் கண்டுபிடிச்சிருவேன்னு சொல்லு. அப்படிதான் நினைக்கிறேன். அப்புறம் உன்னை இந்த ஊர் பக்கம் பார்க்கவே முடியாது. சாப்பிடுமா? என்ன ஆண்டி, நானும் அந்த நகைங்களுக்கு ஆசைப்பட்டுதான் இந்த ஊரை சுத்தி வர மாதிரி பேசுறீங்க? இல்லைன்னா எதுக்குமா? ஒரு வசதி இல்லாத இந்த ஊருக்கு நீ வரணும், தங்கணும்? தலையெழுத்தா? நல்ல ஜோக் இது. நான் இங்க வந்தது ரத்னாவுடைய காதலுக்காக. காதலுக்காகவா? புரியல? சொல்றேன். ரத்னாவை அரவிந்தன் ஒரு இடியட் லவ் பண்றான். ஆனா ரத்னா காதலிக்கிறதுக்கும் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கும் கருப்புசாமியோட பெர்மிஷன் இல்லைன்னா முடியாதுன்னு சொல்லிட்டா. ஜென்ரலா காதலுக்கு பேரண்ட்ஸ் தான் வில்லனா வருவாங்க. ஆனா இங்க ஃபார் த வெரி ஃபர்ஸ்ட் டைம் கருப்புசாமின்னு ஒரு கடவுள் வில்லன். அதான் கருப்புசாமியை பத்தி தெரிஞ்சுக்கலாமேன்னு வந்தேன். தெரிஞ்சுக்கிட்டியாம்மா? ஏதோ கொஞ்சம். பயமா இல்ல? இல்ல ஆண்டி, கியூரியாசிட்டி தான் அதிகமாயிருக்கு. தாயி, தாயி. யாரு? செல்லியா? என்னடி இந்த நேரத்துல? டாக்டர் அக்கா இருக்காங்களா? ஹாய் செல்லி, எப்படி இருக்க? நான் நல்லா தான் இருக்கேன். நீங்க எப்போ வந்தீங்க? அது சரி, நான் இங்க இருக்கேன்னு உனக்கு எப்படி தெரியும்? ரவுத்தர் ஐயா தான் சொன்னாங்க. நீங்க என்ன தேடிட்டு வந்தீங்களாம்ல, அப்போதான் எனக்கே தெரியும் நீங்களும் அவரோட வந்திருக்கீங்கன்னு. அவரா? யாரு? அதான்க்கா அவரு. ராஜேந்திரனா? பெரிய ஆள் நீ. உன்கிட்ட நிறைய பேச வேண்டியிருக்கு. நானும் உன்னோட வரேன். இங்கே இரு. ஆண்டி, செல்லியோட நான் ஒரு வாக் போயிட்டு வந்துடுறேன். சாப்பிட்டேன் இல்லையா? அக்கா, வாக்குனா என்ன? நட. பன்னெண்டு. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. ஆறு. 1 2 3 4 5 6. லோ மா இம் லோபம் கோடு இக்க கொடுக்க கொடுக்கல் மீள் மில் ஏனாயில் எனல் தூரியோ துரியோ தானாயில்
எழுதியிருக்கு? ஆ ரு இக் அருக் அருக்க அருக்க அருக்க. அத்தை இது என்னது அத்தை? எது ராசு? இந்த பெரிய பாம்புக்கு போட்டிருக்கேன். அருக்ஷன். அருக்ஷன்னா? அருக்ஷன்னா அரக்கன். அரக்கன்னா? அரக்கன்னா நம்ம வீட்டில் ஒரு கிளவி இருக்கே அரக்கி, அது மாதிரின்னு அர்த்தம். கொலை கொலை. ஆத்தா 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 டேய் போடா உள்ள. ஆத்தா ஆத்தா. ஏதோ கட்டையா, ஏன்டா இப்படி ஆந்தையா அலறிட்டு ஓடியார? ஐயோ ஆத்தா, இந்த உலக்கையில ஏர்ல பூட்டி விழுந்துட்டு இருக்கிறப்போ அப்படியே சுருண்டு விழுந்து செத்துட்டான். செத்துட்டானா? அப்படியா? யாருக்கும் தெரியாத? நல்ல வேலை, யாருக்கும் தெரியாது. பணத்தை நம்ம வடக்கு மூல பம்பு செட்டு ரூம் இல்ல அங்க போட்டு பூட்டி வச்சிருக்கேன். நீ பெரிய புத்திசாலிடா. என்ன பண்ணலாம்? ஒன்று செய்ய, ஒருத்தருக்கும் தெரியாம அந்த பணத்தை எடுத்துட்டு போய் ஊர்கணத்துல போட்டுரு. ஊர்காரனுங்க எவனாச்சும் வந்து கேட்டான், அவன் தற்கொலை பண்ணி செத்து போயிட்டான்னு சொல்லு. எப்படி போலீஸ்காரனுங்க வருவானுங்கடா? என் பின்னால வா, கொஞ்சம் பணம் கொடுக்குறேன், அதை வச்சு அவனுங்க வாயை அடைச்சிரு. ஆமா, என்னக்கா இது? உங்களை அவங்க வீட்டை விட்டு போக சொல்லிட்டாகலாமே. பரவாயில்லையே, நிறைய விஷயங்கள் தெரிஞ்சு வச்சிருக்க. யார் சொன்னது? யாரும் சொல்லல, ஊர்ல பேசிட்டாக. அப்படியா? ஏன் கேக்குற? பம்பு பேசுறதுன்னா உனக்கு ரொம்ப பிடிக்குமா? அப்படிலாம் ஒன்றும் இல்லைக்கா, சும்மா தான் கேட்டேன். சரி, நானும் உங்ககிட்ட சும்மா தான் பேசணும். இப்படி வா. வா. இப்படி உட்கார். என்னக்கா? ஒன்றும் இல்லை, ஊரில் இப்படியும் பேசிக்கிட்டாங்க. கருப்பு ராஜேந்திரன் ஒன்றை தான் கட்டிக்கணும்னு சொல்லிடுச்சாமே, அப்படியா? சே, இந்த கருப்புக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லை. இந்த பொம்பளைங்க மனசுல என்ன இருக்கு ஏது இருக்கு இதை பத்தி கொஞ்சம் கூட கவலைப்படாம தன் இஷ்டத்துக்கு எதையோ சொல்லிடுது. இல்ல? ஐயோ, அப்படிலாம் சொல்லாதீங்க அக்கா. கருப்பு எது செஞ்சாலும் நல்லதுக்கு தான் செய்யும். அப்போ உனக்கு இந்த கல்யாணத்துல சம்மதம்னு சொல்லு. ஆனா என்ன ஆனா? அவங்களுக்கு தான் இதுல இஷ்டம் இல்லை போல இருக்கு. அதான் வீட்டுல கூட சொல்லிக்காம உங்களை பார்க்க ஓடி வந்துட்டாங்க. நான் என்ன உங்களை மாதிரி வெள்ளை சோளுமா, இல்ல 4 எழுத்து படிக்க தான் தெரியுமா? அப்புறம் இல்ல, எங்க அப்பு தான் 4 காசு சேர்த்து வச்சிருக்கா. அப்புறம் அம்புட்டுத்தேன். அக்கா, உங்களை ஒன்று கேட்பேன், பதில் சொல்வீங்களா? என்ன கேளு. நீங்க ஏன் மறுபடியும் எங்க ஊருக்கு வந்தீங்க? ஏன் நான் ஊருக்கு வரக்கூடாதா? இல்ல இல்ல, வரலாமே. ஆனா சொல்லு. எனக்கு 2 தங்கச்சிங்க இருக்காக. சரி, அதுக்கு என்ன? எனக்கு கண்ணால நடந்தாதான் அதுங்களுக்கும் கண்ணால நடக்கும். சரி. கருப்பு வேற அவளை தான் கட்டிக்கணும்னு சொல்லிடுச்சு. எங்க அப்பு பெரிய இடத்துல பரிசு போட்டிருக்காங்களேன்னு ரொம்ப சந்தோஷத்துல இருக்கு. இரு, இப்ப என்ன சொல்ல வர நீ? ஊரோலகத்துல நடக்காதது ஒண்ணும் இல்ல. நீங்களே அவரை கண்ணால கட்டிக்கிடுங்க. ஆனா என்னையும் கட்டி வச்சிடுங்க. ஒரு ஓரத்துல இருந்து
உங்க 2 பேருக்கு எல்லா வேலையும் செய்வேன். என்னக்கா ஏங்கா சிரிக்கிறீங்க? நான் ஏதாவது தப்பா பேசி போட்டேனா? இல்ல செல்லி, சொல்லி கொடுத்தா கூட உனக்கு தப்பா பேச வராது. இனிமேல் இப்படிலாம் வளராத. கவலைப்படாம இரு. உங்க கருப்பு கட்டளைப்படி உன் ஆசைப்படி உன் கல்யாணம் நடக்கும். கருப்பு செஞ்சு வைக்கலாலும் நான் செஞ்சு வைக்கிறேன். மணி 10 போகுது, போ. அடியாத்தி 10 ஆயிடுச்சா? அப்புக்கு சோறு போடணும், தங்கச்சிக்கு விவரம் பத்தாதுக்கா. நான் வரேன்.
அசோகன் என்ன பண்ணிட்டு இருந்த? அசோகன் ஒண்ணும் பண்ண மாட்டேன். இங்கதான் தங்கியிருக்கியா நீ? பெட்டி துணிமணி எல்லாம் இங்கதான் வச்சிருக்கியா? அசோகன், இதுல என்ன இருக்கு? துணிங்க தானே இருக்கு. என்னது அது? அசோகன், அசோகன், என்னது அது? காட்டு, காட்டு, அசோகன், அதை காட்டு. யார் போட்டோ இது? இந்த பையன் இவங்க 2 பேரும் உன் அப்பா அம்மாவா? எங்க இருக்காங்க? என்ன சொல்ற அசோகன்?
ராசு தூங்குனது போதும், எந்திரி. எந்திரியா? என்னது இது? என்னைக்குல திருநாளா இன்னைக்கு என் மாவன் இவ்வளோ நேரமாக தூங்கிட்டு இருக்கான்? ராப்பகல் இல்லாமல் காடு மேடு சுற்றிக்கிட்டு இருந்தா களைப்பா இருக்காதா? ராசு பாருங்க நீ ட்ரௌசர் ஈரமானது கூட தெரியாமல் தூங்கிக்கிட்டு இருக்குது. ராசு எழுந்துற, ஸ்கூல் போகணும்ல. இல்லை எல்லாரும் சொல்றாங்கல்ல, எந்திரா. ராசு வா, நான் பழுத்து வச்சு விடுறேன், எழுந்துரு. என்னது இது? அண்டாள் தண்ணி அப்படியே இருக்கு. அண்ணே, ஆத்தானே எந்திருக்கலையா? எழுந்திரிச்சிருப்பாங்களம்மா. அப்போ இன்னும் குளிக்கலையா? கோழி கூவ மறந்தாலும் காலையில் 4 மணிக்கு எழுந்திரிச்சு மொத்தத்தில் உட்காந்து குளிக்காமல் இருக்கிறது என்னைக்கு நடந்திருக்கு? எல்லாம் குளிச்சிருப்பாங்க. இல்லை நீ, அண்டால வேற தண்ணி அப்படியே இருக்கு, முத்தத்தில் வேற ஈரம் இல்லை பாருங்க. ஆமாம், ஒருவேளை மேலுக்கு முடியலையோ என்னமோ. அது உடம்புக்கு என்ன வரும்? காலங்காத்தால எந்திரிச்சு யார் வயிற்றுச்சாவது கொட்டிக்கிறதுக்கு களத்து மீட்டுக்கு போயிருக்கோம். இல்லையாம்மா, நான் களத்து மேட்டிலேருந்து தானே வரேன். ஆத்தா அங்கே இல்லை. ஒருவேளை டவுனுக்கு ஏதாவது வேலையாக போயிருக்கோம். டவுனுக்கு போகிறதா வண்டியில எல்லாம் போவோம். வண்டி மட்டும் தான் வைக்க போடல, கட்டி கிடக்க. மேலே உட்காந்து கணக்கு வழக்கு பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஐயா. யாருல? அண்ணாயா முத்து. என்னலே? ஆத்தாவை பார்க்கணும் ஐயா. அடகு வைக்கணுமா? ஆமாம் ஐயா. ஆத்தா, ஆத்தா. ஆமாம் சிவகாமி, மேலே போய் ஒரு எட்டு பார்த்துட்டு வா. முழிச்சுக்கிறேன் சார், வா. இரு. ஆத்தா ஈ காட்டு. ஆத்தா 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 எங்க காணோம்? ராசு, ராசு எந்திரி. டேய், அந்த களி வந்தா கத்துண்டா. நான் சொல்றேன்ல, எழுந்துரு, வா. ஆத்தா ஆத்தா எங்க போச்சு? ராசு. ராசு, ராசு எந்திரி. டேய், கிழவி அந்த கட்டிலையாவது படுக்க விடும், இதுல உட்கார கூட விடாது. வா ராசு, போலாம். உன ஸ்கூல் போவானா? டேய், அடம் பிடிக்காதடா, வாடா போலாம். எந்திரி, எந்திரி. ஐயா ஐயா, என்னலே? என்ன பந்திப்பாரில் ஒரு பணம் கிடக்குயா? இலைய மொக்க, என்னலே சொல்ற? கண்டம் தடுமா வெட்டி போட்டு கிடக்குயா? யாரு? யாருன்னே தெரியலையா? அடையாளம் எதுவும் இல்லையா? புடவை வச்சு பார்த்தா நம்ம ஆத்தா மாதிரி இருக்கியா? இலைய கட்டையா?
எனக்கு எனக்கு இது உங்க ஆத்தா தான். அவங்களோட புடவை, அவங்களோட நகை. எல்லாரும் ஓடி வாங்க, கருப்பு கோயில்ல பேச்சோட தலை கிடக்கு. என்ன சொல்றா சுகன்?
என்னம்மா, ஒவ்வொரு முறையும் நான் உன்னை பயமுறுத்துறேன், ஆனா நீயும் விடாம தனியா எங்கேயோ போயிட்டு வர்ற. இந்த முறை எங்கம்மா போயிட்டு வர? அது வந்து என்னம்மா வந்து போயின்னு எங்க போயிட்டு வர? யார் துரத்துறது? அந்த பூசாரியில பூசாரி அவரு கையில விளக்கோட கருப்பு கோயில் பக்கம் போனாரு. நானும் போனேன். மூங்கில் பெட்டியை திறந்து ஏதோ பூஜை எல்லாம் செஞ்சாரு. ஐயோ, அந்த பெட்டிக்குள்ள என்ன இருக்குன்னு நீ பாத்துடலையே? இல்ல, அதுக்குள்ள குதிரை துரத்த ஆரம்பிச்சிருச்சு. நான் ஓடி வந்துட்டேன். ஆமா, அந்த மூங்கில் பெட்டிக்குள்ள அப்படி என்ன இருக்கு? அந்த பெட்டிக்குள்ள கருப்போட உடுப்பு இருக்குதான். அத மனுஷங்க யாரும் பார்க்க கூடாதான். அதனாலதான் பூசாரி ஐயாவே கண்ணை கட்டிட்டு பூஜை செய்யறாரு. ஏன்? பார்த்தா என்ன? பார்த்தவங்கள கருப்பு விடாது.